மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் வாகை தமிழ்ச்சங்கம் மார்கழி திருவிழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் திருப்பாவை திருவெம்பாவை என்று 2 தலங்களில் 2 களங்களில் இந்த குளிர்கால கூட்டத்தொடர் போல் இந்த கடுமையான குளிர்காலத்தில் இறை உணர்வோடு மனிதர்கள் சான்றோர்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கடுமையான மழைக்காலங்களில் கடுமையான குளிர்காலங்களில் எல்லோரும் இறைவனை நினைக்க வேண்டும், துதிக்க வேண்டும். துதித்தலின் மூலமாக ஆண்டாளுடைய தமிழை அருந்தமிழை பகர வேண்டும் என்ற நோக்கத்தில், அது மட்டுமல்ல, மாணிக்கவாசகருடைய திருவெம்பாவை தேன் போன்று இருக்கக்கூடிய திருவெம்பாவையுடைய சுவைகளும் அனைவரும் நுகர வேண்டும் என்ற நோக்கத்தில் இத்தகைய இலக்கிய பணியை தோள்மேலு போட்டுக்கொண்டு மாபெரும் மார்கழி திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாடல் 19வது பாடல். ஆண்டாளுடைய திருப்பாவை 19வது பாடல். ஆண்டாள் மனிதரை நேசிக்காமல் கடவுளை நேசித்தவள். மனிதனை ஆட்சி புரியாமல் கடவுளை ஆண்டதால், கடவுள் மீது ஆளுமை செலுத்தியதால் அவருக்கு ஆண்டாள் என்று பெயர் பெற்றிருக்கிறார். சூடி கொடுத்த சுடர்குடி என்றும், நாச்சியார் என்றும், பாவை என்றும் பல பெயர்களில் ஆண்டாளை அழகு தமிழில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சான்றோர் மக்களே, ஆண்டாள் வைணவ இலக்கியத்திற்கு ஒரு தூண். அதே போன்றுதான் சைவத்திற்கு காரைக்கால் அம்மையார் அவர்கள் பக்தி இயக்கத்தை தோற்று வைத்த பெருமை அவரை சாரும். அந்த வகையில் ஆண்டாள் எப்படியெல்லாம் தன் தமிழை ஆண்டவனுக்காக எழுதுகிறார், எழுதுகிற பொழுது காதலை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார். காதலை மட்டுமல்ல, பாவை பெண்கள், புதுமை பெண்கள், பூப்படைந்த பெண்கள் கடும் குளிரில் குளங்களில் குளிர்ந்த நீரில் நீராடி உலகம் நலம் பெற வேண்டும் என்பதற்காக, எல்லா மக்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் எண்ணத்தில் நினைத்த காரியம் கைகூடும் வண்ணத்தில் மார்கழி நோன்பை, மார்கழி மாதங்களை நோன்பு மாதமாக நினைத்தது கைகூட வேண்டும் என்ற நோக்கத்துடன் பூப்படைந்த பெண்கள் ஒன்று கூடி திருப்பாவை பாடுவதுதான் இது மரபாக இருந்தது. இப்படி பாடுகிற பொழுது ஆண்டாள் அவர்கள் தன்னுடைய சக தோழிகளை அழைக்கிறாள். அழைத்து திருமாலை பாடுகிறாள். பாடுகிற பொழுது
எப்படியெல்லாம் ஒரு பெண்ணுக்கு சமூக சிந்தனை இருந்திருக்கிறது, எப்படியெல்லாம் அரசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் ஆண்டாள் காலகட்டத்தில் செல்வ செழிப்போடு வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் பெண்கள் அறிவோடு இருந்தார்கள், எப்படியெல்லாம் சமூகம் ஆச்சாரத்தோடு இருந்தார்கள், எப்படியெல்லாம் சமூகம் ஒழுக்கத்தோடு இருந்தார்கள் என்பதற்கு ஆண்டாளுடைய இந்த பாடல் நமக்கு சான்றாக இருக்கிறது. வெறுமனவே பாடலை பாடிவிட்டு இறைவனை துதித்துவிட்டு போவது, வாழ்க என்று சொல்வது, அது வெறும் வாழ்த்தொலி மட்டும்தான் சான்றோர்களே. ஆனால் ஆண்டாள் மனதில் எழுந்த அந்த தமிழ், ஆண்டாள் மனதில் சிந்தித்த அந்த சமூக சிந்தனை, ஆண்டாள் எப்படி சமூகத்தை பரந்த நோக்கோடு பார்த்திருக்கிறாள் என்பதை இந்த பாடல் நமக்கு சான்றாக இருக்கிறது. ஆண்டவனை நேசிப்பது, ஆண்டவனிடம் கோரிக்கை வைப்பதுதான் ஆண்டாளுடைய நோக்கம் மட்டுமல்ல. ஆண்டாள் திருமால் எப்படி போர்க்களம் உடையவராக, எப்படி நாட்டை மக்களையும் காப்பாற்றினார் என்பதற்காக, திருமால் அசுரர்களிடமிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பு அளித்தார், தீமையை போக்கி நன்மைகளை எப்படி நமக்கு கொடுத்தார் என்பதை ஆண்டாள் நமக்கு அந்த பாடல் மூலமாக பதிவிட்டு சென்றிருக்கிறார். ஒரு பெண்ணுக்கு இப்படி சமூக உணர்வு எப்படி பீரிட்டு எழுந்தது, ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு போர்க்கணம் மனதில் எழுந்தது, ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு போர் முறைகளை எப்படி அறிந்தாள், அதுதான் ஆண்டாளுடைய தனித்திறமை. பாடலை பாடிவிட்டு விளக்கங்களை கொடுப்பது மட்டுமல்ல, இந்த பாடலில் பொதிந்திருக்கக்கூடிய, பாடலில் சமூக போர்க்கணம் உள்ள அந்த சிந்தனை எப்படி இருப்பது தான் நமக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது. ஆண்டாள் அதை எப்படி, பெண் என்பவள் நேசிப்பது மட்டுமல்ல, சமூகங்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்தையும் எப்படி நேசித்தாள் என்பதுதான் இதில் நாம் பார்த்த ஒரு விசித்திரமான செய்தி. 19வது பாடல். இப்பொழுது பாடலுக்கு வருவோம். பாடல் மூலமாக எப்படி சமூகத்தை சிந்தித்தாள் என்பதை பார்ப்போம். பாடல் 19 திருப்பாவை ஆண்டாள் எழுதியது. ஆண்டாளை சான்றோர்களே ரொம்ப பிடிக்கும். தமிழ் எழுத்துக்களை அதிகமாக பிடிக்கும். சில இடங்களில் அவருடைய பாடலை படித்துவிட்டு அப்படியே பிரமிச்சு போய் அப்படியே நின்று விடுவேன். ஆண்டாள் தமிழுக்கு கிடைத்த கொடை. தமிழ் ஆண்டாளை பெற்றது தமிழுக்கு பெருமை என்பதுதான் சொல்ல முடியும். பாடலை பாருங்கள். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தில் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துழிலிட வெட்டாயோ எத்தனையேலும் பிரிவாற்ற கிள்ளையாய் தத்துவமன்று தகவேலோ எம்பாவாய் என்ற பாடல்தான். இந்த பாடல் நமக்கு எதை உணர்த்துகிறது பார்த்தோமேனால்,
ஒரு செயலை செய்கிற பொழுது, நல்ல செயல்களை செய்கிற பொழுது விளக்கு தேவைப்படுகிறது. ஒரு ஒளி தேவைப்படுகிறது. எந்த ஒரு நல்ல காரியமும் இருளில் செய்ய மாட்டார்கள். அப்படியே விடியற்காலில் செய்தாலும் அது விளக்கொளியில் தான் செய்வார்கள். ஒரு வெளிச்சம் தேவைப்படுகிறது. விளக்கொளி என்றால் அது பொதுவான விளக்கு. நல்ல விளக்குன்னு சொல்வது போல, குத்து விளக்கு எரிய என்ற அந்த வரி, குத்து விளக்கு என்பது எல்லா இடங்களிலும் எடுத்து செல்லலாம். கைகளில் அகநானூற்றில் பாடலில் திருமண முறைகளில் அந்த வரிகள் இருக்கிறது. பெண்ணை அழைத்து வருகிற பொழுது மணமேடைக்கு புது பெண்களெல்லாம் குத்து விளக்கை பிடித்து 5 திரிகளை இட்டு தீபம் ஒளிரச் செய்து எடுத்து வருகிறார்கள். இது நல்ல காரியங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விதிமுறை. அது மட்டுமல்ல, எந்த செயல்களை செய்தாலும் அது விளக்கேற்றிதான் அதை செய்யக்கூடிய மரபு. அதுதான் வீட்டுக்கு விளக்கேற்ற வந்த எம் மருமகள் என்று சொல்லுகிறார்கள். விளக்கு என்பது, ஒளி என்பது சாதாரண சொல்லாடல் அல்ல சான்றோர்களே. ஒளியின் மூலமாக இருளை விழித்து பிரகாசம் கிடைக்குமோ அதேபோன்று என் வீட்டில் பிரகாசத்தை கொடுப்பதற்காக, புதிய விடியலை கொடுப்பதற்காக தன்னுடைய மருமகளை வரவைப்பார்கள். அதற்கு குத்து விளக்கு தேவைப்படுகிறது. எத்தனையோ ஆபரணங்கள், எத்தனையோ நகைகள், உடைமைகளை அந்த இடங்களில் தேவைப்படாது. பெண்ணுக்கும் குத்து விளக்கு, நல்ல விளக்கு கொடுத்து தான் வீட்டுக்கு வரவைப்பார்கள். அதேபோன்று கோயில்களிலும், அரசருடைய அரண்மனைகளிலும், அந்தப்புறங்களிலும் 4 சுவற்றிலில் தீபங்களை ஏற்றி ஒளிரை செய்வார்கள். இது மன்னர் காலத்தில் நடைமுறையில் இருக்கிறது. இன்றும் கோயில்களிலும், சில பணக்கார வீடுகளிலும் விளக்கு 4 மூலைகளிலும் எரிய வைப்பது வழக்கமாக இருக்கிறது. குத்து விளக்கெரிய இப்பாடல் 4 புறங்களிலும் குத்து விளக்கு குளிர்ச்சியாக, மென்மையாக எரிந்து கொண்டிருக்கிறது. குத்து விளக்கெரிய. அடுத்ததாக கோட்டுக்கால் கட்டில் மேல். கோட்டுக்கால் என்றால் சான்றோர்களே, யானுடைய தந்தம். யானுடைய தந்தம் 5 குணங்களை உணர்த்துகிறது. அழகு, குளிர்ச்சி, மென்மை, நறுமணம், தூய்மை ஆகிய 5 குணங்களை அந்த தந்தத்தினுடைய தனித்துவமாக இருக்கிறது. அப்படி யானுடைய தந்தங்களை கட்டில் காலாக வைத்து, கட்டிலுக்கு காலாக அமைத்து திருமாலும் நப்பின்னையும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உறங்கு கொண்டிருக்கிற மேலே இருக்கிற பஞ்சனை எப்படி, பஞ்ச சயனம், அந்த பஞ்ச சயனம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அன்னத்தின் தூரிகை, இலவம்பஞ்சு, பூக்கள், கோரப்புல், மயில் தூரிகை, இதையெல்லாம் மென்மையான பொருளை அந்த பஞ்ச அணையில் போட்டு, மெத்தையில் போட்டு இவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருமாலை நப்பின்னையும் எழுப்புவதாக இந்த பாடல் அமைகிறது. கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் என்றால், கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய அந்த கட்டில் மேல் கடந்து இருக்கக்கூடிய கொத்து கொத்தாக மலர் மேலும்
நப்பின்னை கூந்தலில் கொத்து கொத்தாக மலர்களை சூடியிருப்பதாக இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அதாவது இந்த பஞ்சு மெத்தையில் கொத்து கொத்தாக மலர்களும், நப்பினை கூந்தலில் கொத்து கொத்தாக மலர்களும் மாலைகளும் இருப்பதை இந்த பாடல் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அப்படி கொத்து கொத்தாக மலர்கள் இருப்பதை ஆண்டாள் திருமாலின் குணங்களை சொல்லுகிறார். திருமாலை சுற்றியும் தேவர்களும் சான்றோர்களும் அந்த கொத்து கொத்தா மலர்கள் குழுமிருப்பது போல் எப்பொழுதும் தேவர்கள் திருமால் மீது சூழ்ந்திருப்பார்கள் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அப்படி சிறப்பு வாழ்ந்த திருமாலை நப்பின்னை கொங்கையின் மேல் உன் துணைவியாகிய மனைவியாகிய நப்பின்னை தோல் மீது வைத்து கிடந்த உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சுகமாக உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மலர் மார்பா, பல வகையான மலர்களை மாலையாக சூடிய கண்ணனே, உன் வாய் திறவாய். உங்களுக்காக உன் தரிசனத்திற்காக தினந்தோறும் வந்து நாங்கள் திருப்பள்ளி எழுச்சியை உங்களை எழுப்பி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நீங்கள் உறக்கத்திலிருந்து எழ மறுக்கிறீர்கள். அது என்ன சூட்சமம்? எங்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று எண்ணம் உங்களுக்கு தோன்றவில்லையா? மைகளை அழகான கண்களில் மை தடவிய நப்பின்னையே, மணவளனை எங்களுக்கு அருள் கொடுக்க அனுப்ப மாட்டாயா என்று திருமாலை தரிசனம் பெறாமல் இருக்கக்கூடிய ஆண்டாளுடைய புலம்பலை, இயக்கத்தை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. எத்தனை முறையா ஆனாலும், எத்தனை பிரிவு நாங்கள் கடந்தாலும், நாங்கள் திருமாலுடைய ஆசியை வாங்காமல் செல்ல மாட்டோம். அதுதான் சைவத்தில் சொல்லுகிறார்கள். பிறவாமை வேண்டும், காரைக்கிழமையார் சொல்லுகிறார். பிறவாமை வேண்டும், பிறப்புண்டேல் உன்னை மறவாமல் வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போன்றுதான் பிரிவாற்றாமை என்ற சொல்லும் இங்கு அதை பொருத்தமாக நான் கருதுகிறேன். எத்தனை தடைகள் வந்தாலும் கண்ணனை திருமாலை நாங்கள் வணங்காமல் செல்ல மாட்டோம். அவர் பாதங்களில் நாங்கள் சரணாகதி அடையாமல் செல்ல மாட்டோம். எத்தனை தடைகள் வந்தாலும் அவரே தான் நாங்கள் சரண் அடைந்தே தீருவோம். அதற்காக உன் மணவாளனை அனுப்ப மாட்டாயா? அப்படி என்று ஆண்டாளின் அருந்தமிழ் இங்கு கெஞ்சும் தமிழாக, கொஞ்சும் தமிழாக மாறியிருப்பதை உணர முடிகிறது. எனவே இப்பாடல் எம்பாவாய் என்று கடைசி சொல்லோடு முடிகிற இந்த பாடல் ஆண்டவன் மீது அன்பையும், ஆண்டவன் மீது கண்ணன் மீது பக்தியும், இருவரும் கண்ணனும் நப்பின்னையும் உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த திருப்பள்ளி எழுச்சியை தன் தீர்ந்தமிழால் எழுப்பி, எனக்கு அருள் கொடுக்க மாட்டாயா என்று ஆண்டாள் பாடுகிற அந்த பாசுர திறம் நம்மையெல்லாம் வியக்கச் செய்கிறது. ஆண்டாள் தமிழ், ஆண்டாளுடைய எழுத்துக்கள் உலகம் உள்ளவரை, பார் உள்ளவரை, கடல் உள்ளவரை, உலக உயிர்கள் உள்ளவரை எழுச்சி வரும். ஆண்டாள் தமிழ் அனைத்துலகத்திலும் சென்று சேரும். ஏனென்றால் ஆண்டாள் தமிழ் வெறும் அலங்கார தமிழ் அல்ல, ஆண்டவனை ஆண்ட தமிழ், கடவுளை நேசித்த தமிழ், சமூகங்களை நேசித்த தமிழ், பெண்ணுக்குள்ளே ஒரு புரட்சி இருப்பதை சொன்ன தமிழ், பெண்கள் ஒரு அறிவு இருக்கிறது, பெண்களுக்கும் அறிவு இருக்கிறது என்ற சொன்ன தமிழ், பெண்களும் பாடல் இயற்றலாம் என்ற ஒரு அறிவை புகட்டிய தமிழ்,
அதனால்தான் அயல்நாடுகளில் ஆண்டாளுடைய திருப்பாவை மார்கழி மாதத்தில் தினந்தோறும் பாடி பரவசமடைகிறார்கள். ஆண்டாள் வாழ்க, ஆண்டாள் தமிழ் வளர்க என்று சொல்லி எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வாகை தமிழ்ச்சங்கம் சங்கத்தாருக்கும், அதை நல்ல முறையில் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குழுக்களுக்கும் என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.